பல்லவ குலாந்தகன். அத்தியாயம் 6. தப்பிய கைதி. முன்னிருட்டு காலமாதலால் மாலை சீக்கிரமே விளக்கேற்றி விட்டார்கள். கூரையில் தெரிந்த வெளிச்சக்கீற்று படிப்படியாக அதிகரித்து தீப்பிழம்பின் ஒளி கதவின் நீள அகலத்துக்கு படர்ந்தது. கயிற்று நுனியில் கட்டப்பட்டிருந்த மண் பாண்டம் மெல்ல கீழ் இறங்கியது. அடே விக்கி அண்ணா, உடனே கஞ்சி கலையத்தை எடுத்துக்கொள், இல்லையென்றால் தரையில் மோதி உடைத்து விடுவேன். அப்புறம் நீ ராப்பட்டினிதான் என்ற குரல் கேட்டது. நேற்று வரை கை கட்டி வாய் புதைத்து நின்றவர்கள் இன்று அடை போடலாயிற்றா என்று குமைந்தான் விக்கியண்ணன். கயிற்றின் முனை பற்றி கண் இமைக்கும் நேரத்தில் ஒரு முறை சொடுக்கி இழுத்தான். இதை சற்றும் எதிர்பாராததால் மறுமுனையில் பிடித்திருந்தவன் ஐயோ என்று அலறியபடியே கதவு துவாரம் வழியே பாதாள சிறைக்குள் விழுந்தான். 4 நாட்களாக நடக்க வேண்டியவனவற்றையெல்லாம் மனதிற்குள் ஒத்திகை பார்த்திருந்த விக்கியண்ணன் அந்த காவலன் உடல் தரையை தாக்கும் முன்பு தடுத்தாட்கொள்ள முன் வந்தான். அவன் 8 அடி ஆழத்தில் கருங்கல் தளத்தில் மோதிக்கொண்டு சிரத்தையோ கை காலையோ ஒடித்து கொள்வதை விக்கியண்ணன் விரும்பவில்லை. அதற்கு காரணமும் இருந்தது. காவலனின் உடைகளை களைவது அவன் கையை காலை முறித்து கொண்டால் எளிதாக இருக்காதல்லவா? பாறையாக விழுந்து விக்கியண்ணனை வீழ்த்தியவன் ஆதித்தன் ஆட்சியில் மக்கள் வயிற்றுக்கு வஞ்சனையின்றி உண்ண முடியும் என்பதை நிரூபிப்பான் போல கொழுத்திருந்தான். ஒரு சதை மலை தன்னை கீழே தள்ளிய போதிலும் சமாளித்து கொண்டு உருண்ட விக்கியண்ணன் சரில் என்று அவன் கழுத்தை சுற்றி வளைத்து நெரித்து கூச்சலிடவோ ஏன் முனகவோ கூட முடியாதபடிக்கு செய்தான். கூடவே அவன் இடுப்பை துழாவி இடையில் இருந்த கத்தியை உருவி கொண்டான். அது நீண்ட வாளும் அல்ல, சிறிய குத்தீட்டியும் அல்ல, இடைப்பட்ட அளவினதாய் வசதியாகவே இருந்தது. சற்று நேரம் அமைதி காத்து உயரே ஏதும் சந்தேகம் எழுந்து நடமாட்டம் தெரிகிறதா என்று கவனித்தான். ஒன்றும் இல்லை. நல்ல காலம் இவன் ஐயோ சத்தம் யார் காதிலும் விழாமல் போயிற்று. கோவிந்தா, நான் சொல்கிறபடி கேட்டுக்கொண்டு நடந்தால் இந்த கத்தியை உன் உடலில் இறக்க வேண்டிய அவசியம் எனக்கு நேராது என்றான் விக்கியண்ணன். பயத்தில் கோவிந்தனின் விழிகள் பிதுங்கியதை விக்கியண்ணனால் பார்க்க முடியாத இருள் சூழ்ந்த பகுதியில் அவர்கள் இருந்தார்கள். கோவிந்தன் பதில் கூற முடியாததால் விக்கியண்ணன் தொடர்ந்து பேசினான். காவலனுக்குரிய உன் சீருடையை கழற்றி என் தோள் மீது போடு. விக்கியண்ணனின் இடது கரத்தில் தன் கழுத்து சிறைப்பட்டிருக்க அந்த நிலையிலேயே முயன்று அந்த உத்தரவை நிறைவேற்றிய கோவிந்தன் கோவணத்துடன் நின்றான். சத்தம் எழாமல் தரையில் மல்லாந்து படு என்று ஆணையிட்ட விக்கியண்ணன் அவன் மர்ம பகுதியில் தன் காலை வைத்து அழுத்தி கொண்டான். சற்றே அசைந்தாலும் உயிர் போகும் வேதனையை அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்று எச்சரித்த பின் கரத்தில் இருந்த வாளை வாயால் கவ்விக்கொண்டு அழுக்கேறிய நாற்றமடித்த கந்தல்களை கழற்றி போட்டுவிட்டு தோளில் தொங்கிய காவலர் உடைகளை அணிந்து கொண்டான். 10 தினங்களுக்கு முன் என்றால் அந்த உடை ஓரளவேனும் பொருந்தி இருக்கும். இப்போது பாதாள சிறை வாசத்தில் கால் வயிற்று கஞ்சி கூட கிட்டாத நிலையில் விக்கியண்ணன் மிகவும் மெலிந்திருந்தான். மேலங்கியை மடித்து வைத்து இழுத்து கட்ட வேண்டியதாக இருந்தது. அந்த கந்தலுக்கு இது தேவலாம் என்று எண்ணியவனாக விக்கியண்ணன் தன் கைதியிடம் அந்த அழுக்கேறிய ஆடையை இடையை சுற்றி அணிய சொன்னான். இப்போது வாள் மீண்டும் அவன் கரத்துக்கு இடம் மாறி தன் கூர்மையை கோவிந்தன் உணர செய்து கொண்டிருந்தது. கோவிந்தா, இப்போது நீ கூச்சலிட்டு உதவிக்கு உன் தோழர்களில் ஒருவனை அழைக்க வேண்டும். ஆனால் இங்கே என்னிடம் சிக்கி இருப்பது பற்றி மூச்சு விடக்கூடாது. மேலே நீ ஏறி செல்ல நூலேனியை இறக்க சொல்லு என்று கட்டளையிட்ட விக்கியண்ணன் கழுத்தை சுற்றியிருந்த கரத்தின் இறுக்கத்தை சற்றே தளர்த்தினான். ரணதீரா, ரணதீரா என்று கோவிந்தன் உரத்த குரலில் கூப்பிடவும் சில நொடிகளில் என்ன கோவிந்தா, என்ன நடந்தது என்று கேட்டபடியே ஒரு கரிய நிழல் உருவம் மேலிருந்து எட்டி பார்த்தது. ரணதீரா, தவறி போய் கீழே விழுந்து விட்டேன். நல்ல வேளை, கை கால் எதுவும் முறியவில்லை. நூலேனியை இறக்கு என்றான் கோவிந்தன். ரணதீரன் இடி இடி என்று சிரித்தான். ஏனப்பா, பாதாள சிறையை அனுபவித்து பார்க்க ஆசையா? ஒரு ராத்திரி இருந்து விட்டுத்தான் வாயேன். விக்கி அண்ணனுக்கும் பேச்சு துணையாக இருக்கும். விளையாடாதே ரணதீரா, சீக்கிரம் நூலேனியுடன் வா. நானும் எத்தனையோ புத்திசாலிகளை பார்த்திருக்கிறேன். ஆனால் பாதாள சிறையில் வழுக்கி விழுந்து தன்னைத்தானே சிறைப்படுத்தி கொண்ட மேதாவியை இன்றுதான் பார்க்கிறேன். இதை அரண்மனை விகடகவியிடம் சொல்ல வேண்டியதுதான். மன்னரின் செவிக்கு எட்டுமானால் சிரிக்கிற சிரிப்பில் பொற்காசுகளும் கலகலக்கும். எனக்கும் பங்கு கிடைக்கும். எதற்கும் நீ ஓர் இரவு இருந்துவிட்டே வா. எலிகளுடன் நீ நடத்திய போராட்டம் பற்றியும் கதை கதையாக கூறலாம். கதவை சாத்த ஆரம்பித்தான் ரணதீரன். கத்தி முனை கொடுத்த உந்துதலில் கோவிந்தன் அலறினான். ரணதீரா, ரணதீரா, என்னை விட்டுவிட்டு போகாதே. இதோ பார், தயவு செய் ரணதீரா.
ரணதீரன் மறுபடி எட்டி பார்த்தான். இருட்டிலே நீ எங்கே இருக்கிறாய் என்றே தெரியவில்லை. வெளிச்சத்துக்கு வரக்கூடாதா? சரி, நூலை நீ கொண்டு வந்தால் எனக்கு என்ன தருவாய்? நேற்று தாயம் உருட்டிய போது தோற்ற பணத்துக்கு கடன் சொல்லியிருக்கிறாய். அதை தர வேண்டாம், சரிதானே? வாக்கு மாற மாட்டாயே என்று உறுதிப்படுத்தி கொண்டு இதோ வருகிறேன் என்று கூறி ரணதீரன் நூலை நீ கொண்டு வர சென்றான். கதவு திறந்தே இருந்தது. ரணதீரனின் தலை மறைந்ததும் கோவிந்தன் உடுத்தியிருந்த கந்தலை மேலும் கிழித்து பந்தாக்கி கோவிந்தன் வாயில் திணித்தான் விக்கியண்ணன். நாராக கிழிந்த துணியால் தலையை சுற்றி வாயை கட்டினான். கோவிந்தா, கவலைப்படாதே. நாளை காலை எப்படியும் ஆள் மாறாட்டம் நடந்திருப்பது தெரிந்து உன்னை விடுவித்து விடுவார்கள் என்று ஆறுதல் கூறி தோளில் தட்டினான். சற்று நேரத்தில் நூலேணி இரட்டை பாம்பாக நெளிந்து இறங்கியது. வாளை உரையிலிடாமல் வாயில் இடுக்கிக் கொண்டு வேகமாகவும் அண்ணாந்து பாராமலும் ஏறினான் விக்கியண்ணன். கதவு அமைந்திருந்த சதுர துவாரத்தை கடக்கும் போது வாள் கைக்கு இடம் மாறியது. தலையை லேசாக குனிந்தவாறே ரணதீரனை கண்காணித்தான். சுற்றுமுற்றும் நோட்டம் விட்டான். சற்று தொலைவில் வேறு 2 காவலர்கள் தீப்பந்த ஒளியில் சதுரங்கம் விளையாடி கொண்டிருந்தனர். இரவு காவலர் பலசாலிகளாக இல்லாததோடு கவனமாகவும் இல்லை என்று புரிந்து கொண்டான் விக்கியண்ணன். கதவை மூடியபடியே ரணதீரன், என்னப்பா, கழுத்து சுளுக்கா என்று வினவ, ஆமாம் என்று பதிலுரைத்துவிட்டு விடுவிடுவென்று நடந்தான். எங்கே இவ்வளவு அவசரமாக போகிறாய் என்று ரணதீரன் மறுபடி வினவ, கிணற்றடியில் குளித்து உடையையும் துவைத்து உலர்த்து போகிறேன். இல்லையேல் இரவெல்லாம் துர்நாற்றம் வீசும் என்று இயன்ற மட்டில் குரலை கோவிந்தனுடையது போல மாற்றிக்கொண்டு சொன்னவாறே விரைந்தான் விக்கியண்ணன். ஓஹோ என்று ரணதீரன் நகைத்த ஒலி அவனை பின்தொடர்ந்தது. அந்த பெரிய சிறைச்சாலையின் பல பகுதிகளும் விக்கியண்ணனுக்கு அத்துப்படி. பல்வேறு குற்றங்களுக்கு ஏற்ப கொடிய அல்லது குறைந்த தண்டனைகளை பெற்றவர்களின் தகுதிக்கு ஏற்ற விதமாக சிறை கொட்டடிகள் அமைந்திருந்தன. ஆங்காங்கே காவலர்கள் நின்றனர். உறுதியான நடையில் அவன் வெளிவாசலை நோக்கி சென்றான். அவன் உடையும் நடையும் அதிகார பாவனையும் காரணமாக அவனை தடுத்து நிறுத்த யாருக்கும் தோன்றவில்லை. கூடியவரை அவன் தன் முகத்தில் நிழல் விழுகிற மாதிரி தீப்பந்தங்களுக்கு எதிர்பக்கமாக முகத்தை திருப்பிக் கொண்டான். பிரதான வாயிலை நெருங்கிய போதுதான் சிக்கல் ஏற்பட்டது. முன்கூடத்தில் சிறை காவலர் சிலர் தவிர சிறை அதிகாரியும் இருந்தான். விக்கியண்ணனோ யாரையுமே பொருட்படுத்தாமல் வெளியேறி நந்தவனத்தை கடந்து சுற்றுச்சுவரில் அமைந்திருந்த கதவகங்களையும் திறக்க ஆரம்பித்தான். சாளரத்தின் வழியே இதை கவனித்த தலைமை அதிகாரி, யாரடா அவன், எதற்கு மதில் கதவை திறக்கிறாய் என்று அதட்டினான். தவறி போய் பாதாள சிறையில் விழுந்து விட்டேன் ஐயா. உடம்பெல்லாம் துர்நாற்றம் வீசுகிறது. வீட்டுக்கு போய் குளித்துவிட்டு நாழிகை நேரத்தில் திரும்பி விடுகிறேன் என்று கூறியபடியே விக்கியண்ணன் வரிசையாக மதில் ஓரம் உட்புறமாக கட்டியிருந்த குதிரைகளுள் ஒன்றின் மீது சேனத்தை தூக்கி போட்டு பூட்ட ஆரம்பித்தான். அடே, உன் துர்நாற்ற உடம்பை சுமக்க உனக்கு என் குதிரைதானா கிடைத்தது என்று கேட்டவாறே ஒருவன் தீவட்டியுடன் ஓடி வந்தான். கடமையாற்ற வேண்டிய நேரத்தில் வீடு சென்று வர முன் அனுமதி பெற வேண்டாமா என்று கேட்டுக்கொண்டே சிறை அதிகாரியும் பின் தொடர்ந்தான். பொய் சொல்கிறான். வீட்டில் புது பெண்டாட்டி தனியாக இருக்கிறாளே என்ற கவலையாக இருக்கும் என்று 3ஆம் அவன் குரல் கொடுக்க எல்லோரும் கொல் என்று சிரிக்க, அதே சமயம் முன்னால் ஓடி சென்றவன் கரத்தில் இருந்த தீப்பந்த ஒளியில் விக்கியண்ணனின் முகத்தை பார்த்துவிட்டான் பின்னாலேயே வந்த சிறை அதிகாரி. அடை முட்டாள்களா, இவன் விக்கியண்ணன் நம்மை ஏமாற்றிவிட்டு தப்ப முயல்கிறான், பிடியுங்கள் பிடியுங்கள் என்று அலறியதோடு தானே விக்கியண்ணன் ஆரோகணித்த குதிரைக்கு முன் ஓடி சென்று நின்று அதை தடுத்து நிறுத்தவும் முயன்றான். குதிரையின் விலாப்புறத்தை குதிகால்களால் அழுத்தி வாரினை சொடுக்கவும் குதிரை முன்னால் பாய்ந்தது. குறுக்கிட்டவனை காண முன் கால்களை உயர்த்தி கனைத்தது. அதே சமயம் சிறை அதிகாரியும் சற்றே அஞ்சி நகர கிடைத்த இடைவெளியில் புகுந்து விரைந்தது குதிரை. பக்கவாட்டில் ஓடி வந்த வேறு சிலரை இடித்து தள்ளி கொண்டு போயிற்று. மதில் கதவை சாத்துங்கள் என்று அலறல் ஒலித்து அடங்கும் முன்னரே அந்த வாசலை கடந்து சாலையில் விரைந்தது குதிரை. பிடியுங்கள், பின்துரத்துங்கள், மன்னருக்கு தெரிந்தால் நம் தலைகள் எல்லாம் தரையில் உருளும் என்று தொண்டை கிழிய கத்தினான் சிறை அதிகாரி. குதிரையால் இடித்து தள்ளப்பட்டு ஐயோ என்று அலறி விழுந்தவர்களும் திகைப்பிலே வாய்ப்பிழந்து நின்றவர்களும் சுயநிலைக்கு திரும்பி செயல்படும் முன்பு விக்கியண்ணன் ஏறியிருந்த குதிரை வெகு தூரம் சென்று விட்டிருந்தது. குதிரைகளுக்கு ஓய்வு தர சேனங்கள் கழற்றப்பட்டிருந்தன. அவற்றை அவசர அவசரமாக பூட்டிய வீரர்கள் புறவிகள் மீது தாவி ஏறி தொலைவில் தெரிந்த கருநிழல் வடிவை பின்தொடர்ந்து பறந்தனர். காவலர்கள் பலர் குதிரைகளை தட்டிவிட்டு கொண்டு பின்துரத்தி வருகிற ஒலி விக்கியண்ணன் செவிகளுக்கும் எட்டியது. இப்போது எங்கே செல்வது?
4 நாட்கள் சிந்தித்ததில் பல சாத்தியக்கூறுகளை அவன் எண்ணி பார்த்திருந்தான். தன் வீட்டுக்கே செல்லலாம். அங்கு தன்னுடன் வசிக்கும் உறவினர் பலரும் நிச்சயம் அடைக்கலம் தருவார்கள். ஆனால் அவர்களுக்கு தன்னால் துன்பம் நேர்வது உறுதி. முதல் காரியமாக தன்னை அங்கேதான் தேடுவார்கள். ஆகவே வேண்டாம். அபிமானவல்லியை பார்க்க போவதும் உசிதமில்லை. அங்கே காவல் முன்னிலும் மிக அதிகமாகி பலப்பட்டிருக்கும். தஞ்சை கோட்டையை கடந்து செல்வது என்பது நடக்காத காரியம். மாலை மயங்கியதும் கோட்டை கதவுகளை இழுத்து மூடி இருப்பார்கள். விசையை இயக்கி அகழி பாலத்தை இறக்க செய்வது என்பது அசாத்தியம். சிறைச்சாலையில் நடந்தது போல அங்கேயும் காவலர்களை ஏய்த்து விடலாம் என்று நினைப்பது முட்டாள்தனம். வந்தது வரட்டும் என்று அரண்மனைக்கே போய் மன்னரையை சந்தித்தால் என்ன என்று கூட யோசித்து அது அசட்டு துணிச்சல் என்ற தீர்மானத்துக்கு வந்திருந்தான் விக்கியண்ணன். அந்த அடாவடித்தனம் ஆதித்தனின் சினம் அதிகரிக்கவே வழிவகுக்கும். பலவாறாக மூளையை குடைந்து கொண்டு கடைசியில் நம்பியாண்டார் நம்பியை தஞ்சம் அடைவது என்று முடிவு கட்டியிருந்தான் விக்கியண்ணன். தஞ்சை பெருநகரின் பிரதான வீதி ஒன்றில் ஒரு மாளிகை நம்பியாண்டார் நம்பியின் தமிழ் பள்ளிக்கு என மானியமாக வழங்கப்பட்டிருந்தது. அங்கே அவருடைய பல மாணவர்கள் தங்கி இருந்து தமிழ் பயின்றதுடன் ஓலை சுவடிகளை வகைப்படுத்தும் பணியில் நம்பிக்கு உதவியும் செய்து வந்தனர். அங்கு போய் நம்பியை சந்தித்து அன்று இரவேனும் அடைக்கலம் தந்து அருளுமாறு கேட்பது என்ற கருத்தில் இருந்தான் விக்கியண்ணன். தஞ்சம் என்று வந்தவனை வஞ்சிக்க அந்த மனிதருள் சிறந்த மாணிக்கத்துக்கு மனம் வராது. நிச்சயம் அண்மையில் தான் தல யாத்திரை செய்து தஞ்சை திரும்பியிருந்தார் அவர் என்பதும் இன்னும் சில காலம் தலைநகரில்தான் இருப்பார் என்பதும் அன்று அரங்கூர் அவையிலேயே தெரிய வந்திருந்தது. எனவே நம்பிக்கையோடு குதிரையை 4 கால் பாய்ச்சலில் செலுத்தினான். இருள் கவிந்து சாலைகளில் நடமாட்டம் குறைவாக இருந்ததால் தங்கு தடையின்றி வாயு வேகத்தில் விரைவது சுலபமாக இருந்தது. ஆனால் தமிழ் பள்ளியை நெருங்கவும் அவன் எதிர்பாராத தடைகள் தோன்றின. வெளிமதிலையொட்டி ஒரு பல்லக்கு வந்து இறங்க அதனை முன்புறம் சுமந்து வந்தவருள் ஒருவன் போய் மதில் கதவுகளை திறக்க முற்பட்டான். இதே நேரத்தில் தன்னை துரத்தி வந்த வீரர்கள் நெருங்குவதை குளம்பொலிகளால் புரிந்து கொண்டான் விக்கியண்ணன். நடப்பது நடக்கட்டும் என்று தனக்குள் கூறிக்கொண்டு கடிவாளவாரை சேனத்தின் முன்பகுதியில் இணைத்து கட்டினான். வேகத்தை குறைத்து பாய்ந்து இறங்கி குதிரையின் ஓட்டத்தோடு தானும் ஓடி அதன் வாளை முறுக்கியும் பின்புறத்தை ஓங்கி அடித்தும் மறுபடி நுரை தள்ளும்படிக்கு விரையச் செய்தான். பிறகு தெரு ஓர மர நிழலில் மதி ஒளியோ தெரு விளக்கொளியோ சற்றும் எட்டி பாராத கருமையில் கரைந்தான். ஆளின்றி பிடரி மயிரும் வாளும் உயர ஓடும் குதிரையை அர்த்தமின்றி அதை தொடர்ந்து பாய்ந்து செல்கின்ற சில குதிரை வீரர்களையும் வியப்புடன் பார்த்து தங்களுக்குள் பல்லக்கு தூக்கிகள் கருத்து பரிமாற்றம் செய்து கொண்ட நேரத்தில் அவர்கள் கவனம் திசை திரும்பியிருந்த அந்த சமயத்தில் விக்கியண்ணன் ஓசை எழுப்பாமலும் மானின் வேகத்துடனும் ஓடி சென்று பல்லக்கின் திரை சீலையை விலக்கி கொண்டு விருட்டன உள்ளே புகுந்தான். நுழைந்த கணத்திலேயே லாவகமாய் இயங்கி அதிலிருந்த ஒரு பெண்ணின் வாயை பொத்தவும் செய்தான். ஆண் மகனாக இருந்தால் மிரட்டுவேன். ஆனால் மங்கலான இந்த ஒளியிலும் நீ பெண் என்பது தெரிவதால் கெஞ்சுகிறேன். தயவு செய்து கூச்சலிடாதே என்றான். மென்மையான ஆனால் உறுதியான இடது கரம் வாயை பொத்தியிருந்த அவன் கையை பற்றியது. வலது கரமோ வானில் வழுக்கி செல்லும் மின்னல் போல அதன் ஒளிர் வெண்மையாலும் நளின வேகத்தாலும் பளிச்சிட்டு படர்ந்தது. படர் ஒளி முடிவுற்ற போது இடியாக அது தன் கன்னத்தை தாக்கி இருப்பதை உணர்ந்தான் விக்கியண்ணன். சுளீர் என்று விழுந்த அடியையும் நகங்கள் கீறியதால் ஏற்பட்ட எரிச்சலையும் மீறி அந்த பெண்ணின் துணிவும் கம்பீரமும் அவனை அதிரச் செய்தன. நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.